அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை குண்டுகட்டாக அந்த கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்கிறார்கள். ஜனவரி மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கோரி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தற்பொழுது அவர்களை காவலர்கள் குண்டுகட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். அப்போது அவர்கள் முழக்கமிடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. தொடர்ந்து போராட்டமானது நீடிக்கிறதா? தற்பொழுது காவலர்கள் அவர்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக சுமார் 60,000 ஹெக்டேர்ல பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் இன்சூரன்ஸ் கம்பெனி 4 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டியும் அதனை செலுத்தாததை கண்டித்தும் கடலூர் மாவட்டத்திற்கு வழங்கியது போல மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இன்சூரன்ஸ் வழங்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனை அடுத்து போக்குவரத்தானது கும்பகோணம் டு மயிலாடுதுறை பிரதான சாலையில் போக்குவரத்தான பாதிக்கப்பட்டது. டிஎஸ்பி பாலாஜி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் டிஎஸ்பி பாலாஜி தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாகவும் குண்டுகட்டாகவும் தூக்கி சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசாரை கண்டித்து விவசாயிகள் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால பிரதான சாலையான பேருந்து நிலைய சாலையான கும்பகோணம் டு மயிலாடுதுறை சாலையில் போக்குவரத்தான அரை மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக போலீசார் உறுதியத்தை எடுத்து அவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு அதிகாரிகளுக்காக காத்திருக்கின்றனர். இதனால மயிலாடுதுறை விவசாய பொருள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.